அனைவருக்கும் வணக்கம். மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு சைமன் டேனியல் படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லயே ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலியா காமிக்கிறாங்க. அம்மாவும் குழந்தையும் ஐஸ் பாய் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அம்மா பாத்தீங்கன்னா ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. குழந்தை அழகா வந்து கண்டுபிடிக்குது. அடுத்ததா இந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா ட்ரை பண்றாங்க. ஆனா அது அவங்களால முடியாம போயிடுது. இதனால கேத்ரின் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்க வீட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. ஒரு குட்டி சுவத்துல அந்த குழந்தை எட்டி பாக்குற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து யாரோ வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போக இது தெரியாத இவங்க அம்மா அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. ஒண்ணுமே இல்ல. அவங்க விளையாடிட்டு போன பொம்மை மட்டும்தான் இருக்கு. இதனால அழுதுகிட்டு அங்க இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. குழந்தை காணாம போயிடுச்சு அப்படின்றது தெரிய வருது. அதோட ரிசின் கட் ஆகி சைமன் டேனியல் அப்படின்ற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளரை காமிக்கிறாங்க. ரஷ்யால இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா இவரோட மாஸ்டரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். போன உடனே என்ன மாஸ்டர் என்னாச்சு, நம்ம சந்தோஷ் கிடைச்சானா இல்லையான்னு கேட்க அப்பதான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. இவரும் சந்தோஷ் அப்படின்ற ஒரு நபரும் பாத்தீங்கன்னா ஒன்னாதான் இந்த மாஸ்டர் கிட்ட நிறைய வித்தைகளை கத்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கேஸ் வந்ததால பிரிஞ்சு போயிருப்பாங்க. இவர் தேடிக்கிட்டு இருந்த சந்தோஷ் பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசமா ஒரு ப்ராஜெக்டாக போயிருப்பாரு. திரும்பி வர வேலை அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்க மாஸ்டர் எடுத்து காமிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் சீன்ல கேத்ரின் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு காணாம போச்சு இல்லையா, அந்த பொண்ணு காணாம போனதால அவங்க அம்மா பயங்கரமான அப்செட்ல இருந்தாங்க. ஆனா அது அவங்களோட வளர்ப்பு பொண்ணாதான் இருக்கும். அந்த பொண்ணு இன்னைக்கு வந்துருவா நாளைக்கு வந்துருவா அப்படின்ற மாதிரி நாட்கள் போய்கிட்டே இருக்கு. இவங்க இங்கிலாந்து போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. இதனால கடைசி வரையும் தான் பொண்ணு வரவே இல்லையே அப்படின்ற சோகத்திலேயே தான் பொண்ணு எப்ப வந்தாலும் அவளுக்கு உதவியா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ட்ரெஷர் வச்சுட்டு போயிருக்கதா சொல்லப்படுது. அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சந்தோஷ் போனா டெய்லி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தா. கடந்த சில மாதங்களா ஒரு அப்டேட்டும் காணும். ஆனா அங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவன் காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் என்னன்னு தெரியலன்னு சொல்ல இவரு இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போய் சந்தோஷம் தேடணும். அது கூடவே அங்க இருக்கிற ட்ரெஷர் என்ன அப்படின்றது தேடணும்ன்ற மாதிரி கிளம்புறாரு. கட் பண்ணா இவர் போற இடம் பாத்தீங்கன்னா கரடி மலை அப்படின்ற ஒரு பிளேஸ் தான். இதனால அந்த இடத்துக்கு போய் பிரிட்டிஷ்காரங்க காலத்துல கட்டப்பட்ட பிளாலஸுக்கு நான் போகணும்னு சொல்ல அந்த இடம் பாத்தீங்கன்னா மேத்திஸ் அப்படின்றவருக்கு சொந்தமானதா இருக்கும். இதை கேட்டதும் அங்க இருக்க யாருமே அங்கெல்லாம் தங்குறது இல்ல சார், அதுக்கு பக்கத்துல வேற ஒரு இடம் இருக்கு, நான் வேணா அங்க கூட்டு போகணும்னு சொல்ல இல்ல எனக்கு அந்த இடத்துலதான் தங்கி ஆகணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேட்க அங்க இருந்து ஒரு நபர் பாத்தீங்கன்னா சீதா அப்படின்னு ஒரு லேடி கூட்டு போறாங்க. அந்த பேலஸோட எல்லா வேலைகளையும் இவங்க தான் பாத்துப்பாங்க. அந்த இடத்துல தங்கணும் அப்படின்னா மேத்யூஸோட அனுமதி வேணும், அதை வாங்கிட்டீங்களான்னு கேக்குறாங்க. நான் போன் பண்ணி எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டேன், அவர் தங்கதான் சொல்லியிருக்காருன்னு சொல்ல இவங்களும் இதுக்கு மேல எதுவும் பேச முடியாது அப்படின்றதுக்காக அந்த பேலஸுக்கு கூட்டு போறாங்க. அங்க இவங்களோட ஃபேமிலி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அங்க இருப்பாங்க. டெய்லி என்ன வேணுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க சார், அங்க எடுத்துட்டு வந்து கொடுப்போம், ஆனா இங்க தங்குறது அவ்வளவு சேஃப் இல்லைன்னு சொல்ல இவர் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஏதாவது தேவை அப்படின்னா சொல்லி அனுப்புறேன்னு கிளம்புற. அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு இவர் நிம்மதியா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது நிறைய அமானுஷ்யமான வித்தியாசமான சத்தங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவரும் தூக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் ஆகி எழுந்து இங்க என்னமோ இருக்கு அப்படின்னு மாதிரி ஃபுல்லா தேடி பாக்குறாரு. எதுவும் இல்லாததால தூக்கமும் வரல. பக்கத்துல நெருப்ப கொளுத்திட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அங்கேயே ஸ்பெண்ட் பண்ண. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில ஸ்டெல்லா அப்படின்னு ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இங்க ட்ரைபிள்ஸ் எல்லாத்தையும் விசாரிச்சு அவங்களோட வாழ்க்கை முறையை ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுக்கணும் அப்படின்றதுக்காக பிபிசில இருந்து வந்திருக்கேன், ஒரு 2 மாசமா இங்கதான் இருக்கு அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட அறிமுகமாகறாங்க. இவருக்கு இவங்களை பார்த்தது பிடிச்சு போனதால அவங்க கூட நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களும் இந்த ஊர்ல தனியா தான் தங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. ஆனா அப்படியே கட் பண்ணா ஒரு சில போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் அந்த பங்களாக்கு வராங்க. இங்க தங்குறது சேஃப் இல்ல அப்படின்னு மாதிரி ஊர்ல எல்லாரும் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை தாண்டி எதுக்கு பண்ணி இங்க தங்குனேன்னு கேட்க இவர் நான் இந்த பில்டிங்கை வாங்கணும் அப்படின்னு நோக்கத்துல தான் இங்க வந்து தங்கியிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது சார், அதுவும் போலீஸ்காரங்க நீங்க இருக்கீங்க இல்லையா, பாதுகாப்புக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்ப. கட் பண்ணா இது வீட்டோட ஓனரான மேத்யூஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. இவரோட வீட்டுல இருந்து ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி கிளம்புறாரு. கட் பண்ணி இந்த சைடு ஹீரோவோ அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வீட்டு அதாவது இந்த பேலஸுக்கு பக்கத்துல ஒரு குடோன் இருக்கிறத பாக்குறாரு. அது பூட்டியே இருக்கிறதால அது கிட்ட போகலான்னு ட்ரை பண்ண அந்த சமயம் பார்த்து மேத்யூ அங்க வந்துட்டாரு. என்னப்பா வீடு எல்லாம் வசதியா இருக்குல்ல, அப்ப இந்த வீட்டை எப்ப வாங்க போறதா இருக்கீங்கன்னு சொல்ல இன்னும் கொஞ்ச நாள் தங்கி பார்த்துட்டு கண்டிப்பா வாங்குறேன்னு அனுப்பி வைக்கிறாரு. இந்த விஷயத்த ஹீரோக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா இல்லையா அந்த நபர் கேட்கிறாரு, அப்ப நீங்க இந்த வீட்டை வாங்க தான் வந்திருக்கீங்களான்னு கேட்க இவரும் நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற ஒரு பதில கொடுக்கிறார். கட் பண்ண அந்த ஸ்டெல்லா இருக்காங்க இல்லையா அவங்கள பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ போறாரு. இவங்க கூட சில நாட்கள் பழகுற மாதிரியும் அது கூட இவரோட இன்வெஸ்டிகேஷனும் போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் வீட்டுல தூங்கிக்கிட்டே இருக்கும்போது வழக்கமான சத்தங்கள் எல்லாமே கேட்க ஆரம்பிக்குது. இவரும் அதை பொருட்படுத்தாம தூங்குறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு 2 உருவம் இவரோட வீட்டை சுத்தி சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. பட்டுன்னு கண் முழிக்க அந்த உருவத்தை பார்த்துட்டாரு. ஓடி போய் அந்த உருவத்தை பிடிக்கணும்னு ட்ரை பண்ண அந்த உருவங்கள் எல்லாமே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குது. இது மூலமா வந்தது ஆவி கிடையாது மனுஷங்க தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி துரத்திட்டு போய்கிட்டே இருக்க ஒரு குடோன் பூட்டப்பட்ட நிலைமையில இருக்குன்னு சொல்லியிருந்தா இல்லையா, அதுக்குள்ள ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. இவரும் பின் தொடர்ந்து போய் அது
அது யாரு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ட்ரை பண்ண ஒரு கட்டத்துல அவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, இவருக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஃபேமிலியில இருக்க ஒரு 3 பேரு தான் அப்படின்றது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க நீங்க இந்த வீட்டை வாங்க போறோம் தானே என்கிட்ட சொன்னீங்க, அதுலதான் ஒரு பிரச்சனை இருக்கு. கேத்ரினை காணோம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கேத்ரின் வருவா, அப்ப வரும்போது இந்த எல்லா இடங்களும் அவளுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுல வேலை செஞ்சு எங்க பாட்டி கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இறந்து போனாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் மேத்யூ இந்த நிலத்தை அபகரிச்சு அவனோட கண்ட்ரோல்குள்ள எல்லாம் கொண்டு வந்தான். இருந்தாலும் இந்த இடத்த யாரும் வாங்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கெட்டப் எல்லாத்தையும் போட்டு அவங்கள இங்க இருந்து பயமுறுத்தி துரத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல, அப்ப சந்தோஷம் நீங்க தான் இந்த மாதிரி பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. சந்தோஷம் நாங்க எதுவுமே பண்ணல, அவர் இந்த இடத்த வாங்கணும்னு வரலையே, கேத்ரினை பத்தி விசாரிக்கணும் தானே வந்தாருன்னு சொல்லிட்டு கேத்ரினை பத்தி கேட்டாரு. நான் ஒரு 2 விஷயங்களை அவருக்கு காமிச்சேன். அதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு என்ன ஆனான்னு தெரியலன்னு சொல்ல, அப்படி அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்றத கேக்குறாரு. கேத்ரின் திரும்பி வந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு லெட்டரையும் ஒரு பொம்மையும் கேத்ரினோட அம்மா பாத்தீங்கன்னா வீட்டுல வேலை செய்யறவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அது மூலமா அவங்களோட ஃபேமிலி வழியா இந்த நபர் கிட்ட வந்திருக்கும். இந்த நபர் அந்த 2 திங்ஸையும் காமிக்க அந்த லெட்டரை பிரிச்சு பாக்குறாரு. அவங்க அம்மா உருக்கமா எழுதிருப்பாங்க. ஆனா அது கூடவே அந்த பொம்மையை பாக்குறாரு. ஒரு மாடு மாதிரி இருக்கும். அந்த பொம்மைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் பக்கத்துல இருக்க சின்ன பையன் உதவியோட இந்த மாடு இருக்கு இல்லையா பொம்மை, அது ஒரு ஸ்பெசிபிக்கான மாடா இருக்கும். அதோட பிளாஷ்பேக் என்ன அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா இந்த மாடுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பயந்த சுபாவம் உள்ளதுதான். ஏதாவது நுணுக்கமான அழகான விஷயங்களை இந்த மாடு பாத்துச்சு அப்படின்னா நகராம அங்கேயே தான் நிக்கும். இப்படி பாவப்பட்ட இந்த மாட்டை மனுஷங்க எல்லாருமே புடிச்சிட்டு போய் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி விட்டாங்க. ஆனா சண்டையில பக்கத்துல ஒரு பூ இருக்கிறத பார்த்து சண்டை போடாம நின்னுகிட்டே இருக்கும். இதனால கோவம் அடைஞ்ச மனுஷர்கள் அந்த மாடு வேணாம் அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுட்டாங்க. ஆனா அந்த மாடு நேரா வந்து ஒரு பூ பூக்குற மரத்துக்கு கீழே உட்காந்துக்குச்சு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லி முடிக்க இவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி கண்டிப்பா இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு உணர்ந்துட்டு அந்த ஸ்டோர் ரூம் இருக்கு இல்லையா அங்க போய் செக் பண்ணி பாக்குறாரு. அந்த எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது கேத்ரினோட சில விளையாட்டு பொருட்களும் ஒரு கதை புக்கும் இருக்கிறத பாக்குறாரு. ஆனா அந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து முடிக்கிறாரு. அண்ட் இவங்க அம்மா கேத்ரினுக்கு எழுதி வச்சுட்டு போன லெட்டர்ல நீ என்னைக்கா இருந்தாலும் திரும்பி வருவ அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு, அந்த நம்பிக்கையில தான் இங்க இருந்து நான் இங்கிலாந்து போறேன் அப்படின்னு மாதிரி ரொம்ப உருக்கமா தான் எழுதியிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படிக்கிறாரு. அந்த மாடு கதையை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வீட்டு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு மரம், அதுல பூ பூத்துக்கிட்டே இருக்கும். அதை நோட் பண்றாரு. சோ அந்த குழந்தை அங்கேயே போய் ஒளிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு மாதிரி ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இடத்துல ஒளிஞ்ச மாதிரி காமிச்சாங்க இல்லையா அந்த இடத்த கால்குலேட் பண்ணி அங்க போறாரு. அங்க நிறைய கற்கள் இருக்கிறது எல்லாத்தையும் பாக்குறாரு. ஏதோ ஒரு விஷயம் ஒரு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்க ஒரு கல்லுக்கு பின்னாடி கேத்ரினால ஒளிச்சு வைக்கப்பட்ட ஒரு பெட்டி இருக்கிறத கவனிக்கிறார். அந்த பெட்டி எடுத்துட்டு போய் ஓபன் பண்ணி ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. கேத்ரின் பயன்படுத்தின பொருட்கள் தான் இருக்கும். ஆனா அது கூட ஒரு சின்ன நோட்ல ஃபாலோ மீ அப்படின்னு மாதிரி எழுதி இருக்கும். என்னவா இருக்கும் இது அப்படின்னு மாதிரி அந்த பெட்டியை இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு செத்து போய் கிடக்கிறத பாக்குறாரு. 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. இப்போ செத்து போயிருக்கிறது அப்படின்றது ஒரு ஆள் நம்பவே முடியல. ஆனா அப்பதான் தெரிய வருது சந்தோஷ் ஏற்கனவே இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்றது. இவ்வளவு தூரம் வந்து இதே எல்லாத்தையும் எடுத்திருக்கா இல்லையா அது மறுபடியும் எதுக்காக உள்ள வச்சிருக்கணும், இதுல ஏதோ சந்தேகத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி அந்த கோணத்துல யோசிச்சு பார்த்துக்கிட்டு இதுக்கு அடுத்த நாள் ஜாகிங் போக்கிட்டே இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு விஷயத்த அந்த சைட்ல இருக்க செடிகள்ல நோட் பண்றாரு. ஆனா அப்படியே கட் பண்ண போலீஸ் வர வச்சு அந்த இடத்த நோண்டி பார்க்க சொல்ல அங்க பாத்தீங்கன்னா இறந்து போன நிலையில சந்தோஷோட டெட் பாடி கிடைக்குது. யாருக்கோ ஒன்னும் புரியல. அண்ட் போலீஸ்காரங்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவனோட உடம்புல ஒரு லேடியோட முடி இருக்கு அப்படின்றதும் தெரிய வந்தது. ஆமா நீங்க எப்படி அவனோட பாடியை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்ல இவர் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் தான் இல்லையா, ஒரு சில விஷயங்களை வச்சு எங்களால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா புதுசா செடி வளர்ந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய உயிரினங்கள் அதாவது எறும்பு வண்டு அந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா அதையும் தாண்டி ஒரு பாடியை புதைக்கிறாங்க அப்படின்னா நிறைய மண்ணை எல்லாத்தையும் கொட்டு வருவாங்க இல்லையா, எதுக்காக அப்படின்னா பாடி கொஞ்சம் கொஞ்சமா அழுகும் போது அந்த மண்ணோட லெவல் சரியாகும் அப்படின்றதுக்காக தான். ஆனா புதைக்கப்பட்ட இந்த பாடி பாத்தீங்கன்னா அவசரமா புதைக்கப்பட்டிருக்கு. அண்ட் உடல் மக்க ஆரம்பிச்சதால அங்க இருக்கிற மண் எல்லாமே ஒரு சின்ன பள்ளத்தை ஏற்படுத்திச்சு. அது சந்தேகப்பட்டு தான் சொன்னேன். இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த உணர்ந்துட்டு இவரோட மாஸ்டருக்கு போன் பண்ணி சந்தோஷ் இறந்து போயிட்டான்னு சொல்ல அவரு பயந்து போறாரு. இதுக்கு மேல நீ அங்க இருக்க வேணாம், உடனடியா வந்துடுன்னு சொல்ல. ஆனா இவர் இதுக்கு பின்னாடி இருக்க மருமங்களை நான் கண்டுபிடிக்காம வர மாட்டேன்னு சொல்லி இவரோட இடத்துக்கு போக இவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீட்டுல வேலை செய்யறாங்க இல்லையா அங்க இருக்கிற ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா உள்ள வருது. இவர்கிட்ட ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் அந்த சந்தோஷ பத்தி கேட்க ஆரம்பிக்கிறார். அவரை நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்க இல்லன்னு ஒரு பதில சொல்றாங்க. ஆனா அது கூடவே இவர் கேத்ரினோட திங்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கிறத பார்த்து அவ இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். ஊர் மக்கள் எல்லாருமே கேத்ரினோட அவி இந்த இடத்துலதான் நைட்டு சுத்துதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு உங்களுக்கு வந்து இங்க இருந்து போயிடுங்களேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவங்க கிளம்பி போறாங்க. அந்த வெளியில இவங்களோட அண்ணா எதுக்காக நீங்க வந்த இந்த சைட்ல நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்திட்டு கட் பண்ண அந்த ஸ்டெல்லா இருக்காங்க இல்லையா அவங்க தன்னோட பொட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹீரோ கூட தங்கணும் அதாவது பக்கத்து ரூம்ல தங்கணும்னு வந்துருவாங்க. எனக்கு தனியா இருக்க போர் அடிக்குது அதான் உங்க கூட வந்தேன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு 2 பேரும்
அரக்க அடிச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஸ்டெல்லா தனியா தூங்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான சத்தங்கள், வினோதமான வாய்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. பயந்து போனவங்களை என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஓடி வந்து சைமன் கூடவே பெட்ல படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில சைமன் தூங்கி எழுந்திருக்க அவங்க பக்கத்துல படுத்திருக்கத பாக்குறாரு. அது கூடவே பாத்தீங்கன்னா இவங்க நைட் எல்லாம் ஓடிக்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க கழுத்துல இருந்து ஒரு டாலர் விழுந்துட்டு இருக்கும். அதுல கேத்ரினோட போட்டோவோ அவங்க அம்மாவோட போட்டோவோ இருக்கும். இதை பார்த்துட்டோம் இவர் இந்த டாலர்ல இருக்கிறது யாரு, உனக்கும் கேத்ரினுக்கும் என்ன சம்மதம்னு கேட்க இவங்க வேற வழியே இல்லாம உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கேத்ரின் காணாம போயிருப்பாங்க இல்லையா, அப்ப என்ன ஆயிருக்கும்னா இந்த பிரிட்டிஷ் ஃபேமிலியோட வளர்ப்பு போனதா பாத்தீங்கன்னா இவங்க உண்மையான அம்மா வேற யாரோ பிரிட்டிஷ் அரசாங்கம் கேட்டாங்க அப்படின்றதுனால இவங்களால தவிர்க்க முடியாம கொடுத்திருப்பாங்க. அன்னைக்கு அந்த பொண்ணு ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனாலதான் காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வலை வீசி தேடிட்டு இருப்பாங்க. எங்கேயுமே கிடைச்சிருந்திருக்க மாட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு அப்படியே அவங்களோட அம்மா கிட்ட வளர ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா. நாட்கள் போக ஆரம்பிக்குது. இவங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகி ஸ்டெல்லா அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்குது. சோ இங்க நின்றுட்டு இருந்தவங்க கேத்ரினோட பொண்ணாதான் இருப்பாங்க. என்னோட அம்மா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இறந்து போயிட்டாங்க. அவங்களோட டாலர் தான் இது. இந்த இடத்துக்கு வந்து நான் இது எல்லாத்தையும் பார்க்கணுன்ற மாதிரி ட்ரை பண்ணேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே அந்த வில்லனான மேத்யூ கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றது. அவங்க கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் இருக்கிற வழி இருந்துட்டு என் அம்மாவோட பிரசன்ஸ் அனுபவிச்சுட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டே இருந்தவரு உங்க அம்மாவோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்தா இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாரு. இவங்க இது எல்லாத்தையும் பார்த்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு இருக்க ஹீரோவும் பாத்தீங்கன்னா இங்க கண்டிப்பா உங்க அம்மாக்காக வச்சுட்டு போன ட்ரெஷர் இருக்கு, அதை நான் நம்புறேன். இந்த பசில நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வழி தெரியும். இப்ப சால்வ் பண்றது மட்டும் தான் நம்மளோட வேலைன்னு அதுல இறங்குறாங்க. அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு சாப்பிடணும்னு போக ஹீரோ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாங்களே வேலை செய்யற லேடி, அவங்களோட முகமே மாறி போயிடுது. நாளைக்கே என் படிப்பு விஷயமா நான் கிளம்புறேன், நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி சைமனை பார்த்து சொல்லிட்டு நீங்க கடைசியா வந்த நபரை என்கிட்ட பாத்தீங்களா இல்லையான்னு கேட்டீங்க இல்லையா, நான் அவனை பார்த்தேன் அன்னைக்கு உங்ககிட்ட போய் சொன்னேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா அது கூடவே அங்க இருக்கிற நபர் பாத்தீங்கன்னா ஸ்டெல்லா கிறிஸ்துமஸ்க்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை காணும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்காரு. கட் பாரு இங்க ரெண்டு பேரும் கேத்ரினோட ஒரு புக் எடுத்ததுல நிறைய லோகோஸ் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன படங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அந்த படங்கள் எல்லாமே ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதை தேடி அலையும் போது ஒரு பெரிய கிளாக் போய் நிக்குது. அந்த கிளாக்ல என்ன இருக்கோ அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஒரு புக் மாதிரி இருக்கும். அந்த புக்ல பாத்தீங்கன்னா நிறைய டைரக்ஷன் எல்லாத்தையும் வரைஞ்சிருப்பாங்க, சிலைகள் எல்லாமே இருக்கும். அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபாலோ மீ அப்படின்னு நம்ம எழுதி இருக்கும். சோ இதுதான் க்ளூவா இருக்கணும், இதை வச்சுதான் அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் பொம்மையை பாக்குறாங்க. அதே மாதிரி பொம்மை அங்க இருக்கும். மறுபடியும் போய் பாக்குறாங்க. இவங்க அந்த கிளாக்குக்காக நின்னாங்க இல்லையா, அதே பொம்மை தான். ஒரே ஒரு பொம்மை ரெண்டு க்ளூ எப்படி குறிக்கும், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்குன்னு அதை தேடி அலைய ஆரம்பிக்க அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கத ஒரு நபர் வந்து எட்டி பாக்குறாரு. இவர் இந்த விஷயத்த பார்த்து அந்த நபரை துரத்திட்டு போய்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அந்த நபரை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஓடாதுரா நில்லுடான்னு சொல்ல ஆனா எந்த பயனும் இல்ல. அந்த நபர் இவர் அடிச்சு போட்டு ஓடி போயிட்டான். அடுத்த நாள் காலையில ஸ்டெல்லாவோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா, மேபி அது ஃபேக்கா கூட இருக்கலாம்ல, இங்க இருந்து நம்ம போயிடலாமான்னு கேட்க ஆனா இவர் அவனுங்க என்ன எதுவும் பண்ண மாட்டானுங்க, அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கிட்டோம் இல்லையா, என்ன ஃபாலோ பண்ணதா செய்வானுங்கன்னு சொல்ல கரெக்டா மேத்யூவோட என்ட்ரி. எப்பா நீங்க இருந்ததெல்லாம் போதும், இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குற அப்படின்ன மாதிரி என்ன கேஸ்ல மாட்ட விட்டுருவோம் போல, இன்னைக்கு ஒரு நாள் டைம் தரேன், ஒழுங்கு மாதிரிதான் இங்க இருந்து கிளம்பி போற சொல்லி அவர் ஒரு பக்கம் மாட்டிட்டு போறாரு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரவங்க எல்லாருமே எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல ஒரு குட்டி பையன் பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா கிளாஸ்ல ஊத்தி வச்சிருப்பாங்க, அதுல மூஞ்ச பாத்துக்கிட்டே இருக்கு. இவருக்கு ஏதோ ஒரு தாட் வருது. உடனே அந்த குடோன் இருக்கு இல்லையா, அங்க போய் ஒரு பெரிய கிளாஸ் எடுத்துட்டு வந்து அந்த டைரக்ஷனை காமிக்கிற மாதிரி போட்டோ வந்து இல்லையா, அதுல எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. அங்க ஏற்கனவே கிளாஸ் வச்சதுக்கான அச்சு கூட இருக்கும். அது மேல தண்ணி ஊத்த அந்த கிளாஸ் மூலமா அந்த போட்டோவை பாக்குறாரு. வேற ஒரு டைரக்ஷன்ல காமிக்கும். அந்த சைடு போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு செல்ஃப்ல சின்னதா ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அங்க கீ போடுற இடம் இருக்கும். அண்ட் இவங்களுக்கு ஒரு புக் கிடைச்சது இல்லையா, அந்த புக்ல கீ ஒட்டிக்கிட்டு இருக்கும். சோ ரெண்டாவது க்ளூ இதா அப்படின்ற மாதிரி அதை ஓபன் பண்ண ஒரு வீட்டோட ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அது என்ன வீடு அப்படின்னா மேத்யூஸ் இப்ப தங்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த வீடா இருக்கும். அந்த மேத்யூஸோட ப்ளூ பிரிண்ட் எதுக்காக இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா சர்ச் பண்ண அப்பதான் அந்த புக்ல நிறைய சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்திருப்பாரு. அதுல இருக்க ஒரு படம் மேத்யூவோட வீட்டுல இருக்கு. அதை தான் ஒரு கடவுளா வழிபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. இதனால யாருக்கும் தெரியாம மேத்யூ இல்லாத நேரமா பார்த்து அந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துல ஏதோ ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சிலை எல்லாத்தையும் நகர்த்தி பார்க்க இவங்க நினைச்ச மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் போகுது. ஆனா அதுக்குள்ள போய் அந்த புக் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அந்த சிலைகள் சிம்பிள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் கடைசியா கேத்ரினோட அம்மா தான் பொண்ணு வருவா அப்படின்னு ஒரு விஷயத்த ஒழிச்சு வச்சுட்டு போனதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறாங்க. ரெட் கலர்ல ஒரு டைமண்ட் இருக்கும். அந்த டைமண்டை பார்த்தது ரெண்டு பேரும் ஆச்சரியப்படுறாங்க. தான் பொண்ணுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு போயிருக்காங்களேன்னு ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்க அதே சமயத்துல பக்கத்துல இருக்க ஸ்டெல்லா பாத்தீங்கன்னா ஹீரோவை கொல்லணும் அப்படின்றதுக்காக கையில இருக்க ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு கிட்ட வராங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. அந்த சந்தோஷம் இருக்கா இல்லையா, அவரையே கொண்டது இவங்களா தான் இருப்பாங்க. ஹீரோவை கொல்லணும்னு கிட்ட போக அவர் சுதாரி
விசாரிச்சு அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ கேத்ரினோட பொண்ணா இருந்த அப்படின்னா இதை கேட்டிருந்தாலே நான் தந்திருப்பேன், ஆனா எதுக்காக என்ன கொல்ல பாக்குறேன், நீ யாரு அப்படின்னு மாதிரி கேட்க அவங்க இவரை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டுறாங்க. இவரும் கஷ்டப்பட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே வர மேத்யூஸோட ஆளுங்க எல்லாரும் வந்து என்ன ஸ்கெட்ச் போட்டு தூக்க தானே வந்திருக்க, உனக்கு என்ன பண்ற பாருடான்னு பயங்கரமா சண்டை போடுறாங்க. இதோட முடிவுல மேத்யூ கிட்ட நீ எந்த தப்புமே பண்ணல அப்படின்றது எனக்கு தெரியும், உன் மேல எந்த கேஸும் இல்ல, எல்லா தப்பையுமே ஸ்டெல்லா தான் பண்ணிருக்கா, வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல உன் மேல ஏதாவது கேஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கூடான்ட்டு வேகமா ஸ்டெல்லாவை பிடிக்கலான்னு போக ஒரு நாள் நைட்டு ஹீரோவோட வீட்டுல எட்டி பார்த்துட்டு அந்த நபரை துரத்திட்டு போகும்போது ஹீரோவை அடிச்சுட்டு போயிருப்பாரு. அந்த நபர் அங்க இருக்காரு, ஹீரோக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இவரை கொல்லணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இதோட முடிவுல அவரை கட்டி தொங்க விட்டுட்டு அண்ட் ஸ்டெல்லா தப்பிச்சு போய்கிட்டே இருக்கும்போது அவங்க கார் முன்னாடி போய் நிக்கிறாரு. அண்ட் அப்பதான் சில விஷயங்களை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அந்த பொண்ணு, அதாவது ஹீரோ பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்த பொண்ணு, கடைசியா அந்த நபரை பார்த்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது எப்ப அப்படின்னா இந்த ஸ்டெல்லா கூட காதல் அப்படின்ற பேர்ல சந்தோஷ் கூட சுத்திக்கிட்டு இருந்ததை பார்த்திருப்பாங்க. சோ சந்தோஷம் இதே மாதிரிதான் காதலிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த ட்ரெஷரை எடுக்கணும் அப்படின்னு மாதிரி அவர் கூடவே இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த ட்ரெஷரை அவரால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. எடுத்து, அதாவது கண்டுபிடிச்ச எல்லா விஷயங்களையும் அதே இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ கையில கிடைச்சிருக்கும் இல்லையா, அதையும் நமக்கு காமிக்கிறாங்க. சோ இதுக்கு பின்னாடி யார் எவர் இருக்காங்க அப்படின்றது இன்னும் கிளியரா தெரியல. ஆனா ஸ்டெல்லா இந்த வேலைகளை எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இதனால அவங்கள அடிச்சு புடிச்சு ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு கேத்ரினோட அம்மா தான் பொண்ணு திரும்பி வருவா அப்படின்னு மாதிரி வச்சுட்டு போனது ட்ரெஷரை மட்டும் இல்ல, நிறைய அன்புகளையும் சேர்த்துதான். அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது, அது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியாது, இதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய மிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா நான் அவிழ்க்கதான் போறேன் அப்படின்னு மாதிரி அங்க இருந்து கார் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க கட் பண்ணி வேற ஒரு ஊர்ல காமிக்கிறாங்க. உண்மையான கேத்ரின் யாரு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஆனா அவங்க அம்மா வச்சுட்டு போன முழுமையான ட்ரெஷர் இதுதானா அப்படின்ற கேள்விக்குறிகளோட அதை தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி இதோட செகண்ட் பார்ட்ல இதுக்கான பதில் கிடைக்கும்னு சொல்லி இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.